பறவை வானத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறாயா? அது கிளையில வந்து உட்காரும். மீண்டும் அது பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய நடவடிக்கையை கவனி. அது உடனடியா பறக்காது, உட்கார்ந்துட்டு இருக்கும். முதல்ல அது தன்னுடைய சிறகுகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆஸ்வாசப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த எந்த கிளையில உட்கார்ந்து இருக்கோ அந்த கிளையை இறுக்கமா பிடிச்சுக்கும். இறுக்கமா பிடிக்கும். பறக்க தானே போகுது. பறக்க போகின்ற பறவைக்கு எதற்கு தன் கிளையை இறுக்கமாக பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இருக்கிற இடத்தை கவனமாக பற்றிக்கொள், மிக அழுத்தமாக பற்றிக்கொள், சிறகை விரித்து பயிற்சி கொள். அப்புறமா அந்த அக்கினி இருக்கக்கூடிய அந்த வயிறு இருக்குல்ல, அந்த வயிறு அது கொஞ்சம் பிரஷர் கொடுக்கும், அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்து சிறகை விரித்து அதற்கு பிறகு அந்த கிளையை விட்டால் அது எங்கே பறக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அது பறந்து செல்லும் என்பதுதான் அடிப்படை அறிவியல். உன்னுடைய பாதத்தை, நீ வாழ்ந்திருக்கும் மண்ணை, உன் மொழியை இருக்க பற்றிக்கொள். கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை பற்றிக் கொண்டால் ஒழிய உன்னுடைய எக்ஸ்பெக்டட் விஷன், உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பறக்க முடியாது. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொன்னேன்ல, ரொம்ப கவனமா கேளு அந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த உலகத்தினுடைய முன்னேற்ற வரலாறு இதுதான். ஒன்று, சிரமமான சூழல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். நான் சொல்லுவது உலக வரலாறு. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குவான். வலிமையான வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதனை மீண்டும் உருவாக்கும். இந்த வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். நான் எங்கேயோ படித்தேன், உன் பேரனின் மகன் நடப்பான் என்று. நான் ஸ்கார்பியோ கார்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். என் பேரனின் மகன் எப்படி நடப்பான்? அவன் பிளைட்ல எல்லாம் போகணும், அவன் வந்து ஹெலிகாப்டர்ல போகணும். இல்லை, வசதியான இலகுவான சூழலைக்கு பழக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் வசதியான சூழலை உருவாக்கிவிட்டு போகவே மாட்டார்கள் என்று அறிவியல் சொல்லுகிறது.